நான் பேசுற சில டாபிக்ஸ் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான டாபிக்ஸ். ஏன்னா இன்னைக்கு நம்ம அதிகமா பார்க்குற விஷயங்கள் வந்து நம்மளே ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள போட்டுக்கிட்டோம். நம்மளுக்கு இதுதான் வேணும், இதுதான் பார்க்கணும், இதுதான் தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி இருக்கிற வாசி சில முக்கியமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க கூட விருப்பம் இல்லாதவங்க தான் ரொம்ப பேர். இன்னைக்கு எனக்கு ஆக்சுவலி ப்ரைவேட்டா நிறைய சில நெகட்டிவான மெசேஜஸ்லாம் வரும். யாருக்கும் இது வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணதில்லை. ஏன்னா தப்பா பேசுறவங்க தப்பானவங்க அப்படின்னு நான் எனக்குள்ள ஒரு ஒரு ரீதியில வந்து எனக்குன்னு நான் அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிறேன். ஸோ இருந்தும் இன்னைக்கு நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த சில தப்பான விஷயங்கள் நீங்க வந்து மற்றவங்களை ஒப்பிட்டு நீங்க என்ன செஞ்சீங்க, நான் இங்கிலீஷ் மொழியில சில விஷயங்கள் பகிர்ந்துக்கும் போது கூட இன்னமும் தமிழே தெரியாத போல பேசுறோம், அந்த மாதிரிலாம் வந்து ஒரு சிலர் நீங்க போடுறீங்க. நிறைய மெசேஜ் போடுறவங்களுக்கு தெரியும். நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த நான் பேசுற விஷயங்கள் போய் சேரணும். மலேசியா மட்டும் இல்லாம வெளிநாட்டு துறையிலையும் நான் பேசுற ஸ்பீச்சஸ் வந்து போகுது, நான் எழுதுற ஆர்டிகல்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் இருக்கிற துறைகள் பிளம்பிங்கும் பைப்பிங் ரிலேட்டட், ஆக்சுவலி வாட்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லுவோம். அதை தவிர்த்து தண்ணி என்ற அவங்களுக்கு வந்து ஒரு சேவையா தண்ணியோட விழிப்புணர்வு செய்யணும்னு தான் என்னோட நோக்கம். ஸோ இன்னைக்கு அதை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். மலேசியாலையும் செஞ்சுட்டு இருக்கேன், உலக ரீதியாகவும் செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப நான் பேசுற மொழிகள் வந்து அவங்களுக்கும் புரிஞ்ச மாதிரி தான் இருக்கணும். தமிழ் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு ஒரு சிலர் கொடுக்குற மதிப்புகள் வந்து இன்னைக்கு நம்ம தமிழர்களா இருக்கும் போது தமிழ் மொழியும் தெரியணும், அடுத்த மொழியும் தெரியணும்னு நினைச்சு பேசுறவங்களை வந்து ஒரு சிலர் ரொம்ப தாக்கி பேசுறீங்க. அது உங்களோட செயல். இப்போ உள்ள காலங்கள்ல வந்து நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு கூட தெரியாத அளவுக்கு நீங்க பாக்குற விஷயங்கள் வந்து உங்களை எவ்வளவு ஒரு குறுவலான ரீதியில வச்சிருக்கீங்கன்னு நீங்க அனுப்புற தவறான மெசேஜஸ் பார்த்து உங்களை பார்த்து தான் நான் வருத்தப்படுறேன். ஏன்னா நீங்களே எப்படி இருக்கும்போது உங்களோட அடுத்த தலைமுறைகளை வந்து எப்படி கொண்டு வருவீங்க, நம்மளோட அடுத்த தலைமுறை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நான் அதை தாங்க யோசிச்சேன். மற்றபடி வந்து நீங்க பெருமையா நினைக்காதீங்க. ஒருத்தவங்களை வந்து தவறான ரீதியில பேசுற உங்களோட செயல்கள் வந்து உங்களை தான் காமிக்கும் நீங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு. அவங்க தப்பானவங்களா இருந்தா கூட நம்ம பேசுற வழிமுறைகள் வந்து ரொம்ப இருக்கு. என்கிட்ட வந்து நீங்க டைரக்டா கூட பேசலாம், எனக்கு தனியா நீங்க மெசேஜ் அனுப்பணும்னு தேவையே இல்லை. இன்னொன்னு வந்து இவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க அப்படின்னு நீங்க ஒப்பிட்டு பேச வேண்டிய காரணங்களும் எனக்கு தெரியல. நம்ம செய்யற விஷயங்கள் எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படின்னு அது ஒரு சிலர், அது அவங்களுக்கு சரியா படுது. நாங்க செய்யற விஷயங்கள்லாம் வந்து நம்ம யோசிக்கிற ரீதியில எங்களோட சிந்தனை தன்மைகள் வந்து வேற பக்குவத்துல இருக்கு. எல்லாத்தையும் நாங்க அங்க போட்டுதான் நாங்க தெரிவிக்கணும் நாங்க செய்யற விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் பொருந்தாதுங்க. நான் வந்து 25 நாட்டுல வந்து வேலை செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம தண்ணி கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னைக்கு குடிநீர் சுத்தமான தண்ணி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் ஒரு காரணமா இருந்திருக்கேன். எத்தனையோ நாட்டுல அவங்களுக்கு எப்படி தண்ணி கிடைக்க வைக்கணும், அவங்க வந்து வாளியில தூக்கி போறதும் குளத்துல எடுக்கிறவங்களும் அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு ப்ராப்பர் பைப் லைன் வந்து ப்ரொபோசல் எழுதி யார் கூட எந்த கவர்மெண்ட் ஏஜென்சில ஒர்க் பண்ணணும், எந்த வழியில வந்து முறைகள்ல ஃபண்டிங் வந்து அவங்களுக்கு கிடைச்சி அதை செய்ய முடியும் அப்படின்லாம் நான் செஞ்சிருக்கேங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து எங்களை போல ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் வாட்டர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு வண்டர் உமன், ஒரு இந்தியன் பெண்மணி. இந்த துறையில இவ்வளவு தூரம் நான் வந்து போயிருக்கேன். எங்களுக்கு வந்து உள்ள சில அடையாளங்கள் இல்லாத வாசி நீங்க வந்து எங்களை தாழ்வா பார்க்கணும் அப்படின்னு அது உங்களோட எண்ணங்கள்ங்க. நம்ம சில நேரம் நம்ம ஒருத்தவங்களை தாழ்த்தி பேசுற வாசி நீங்க உயர்ந்தவங்க இல்லை, நீங்க எங்களோட கீழே தான் போயிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால இவங்க அதை செய்யறாங்க இதை செய்யறாங்க, அது வந்து உங்களுக்கு சரியா படுதா? ஏன்னா உங்களுக்கு பார்வைக்கு தெரியற போல அவங்க செய்யறாங்களா, அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு பிடிச்சமானவங்களே இருக்கட்டும். ஆனா அதுக்குன்னு முன்ன பின்ன தெரியாம ஒரு சில விஷயத்த வந்து நீங்க தவறா அந்த மாதிரி பேசி அனுப்பும் போது இதுவும் ஒரு ரீதியில பாவங்களா தான் நீங்க சேர்த்துக்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கு. இன்னைக்கு திறமையான ரீதியில எவ்வளோ விஷயங்கள் வெளியே தெரியாமையே செஞ்சுட்டு இருக்கிறவங்கள சார்ந்தவங்க தான் என்ன போல ஒரு உள்ளவங்களும் இருக்காங்க. என்னை சுத்தி எவ்வளையோ பேரு சில நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அவங்களாம் விளம்பரத்துக்கு கொண்டுட்டு வரல, சரியான வழிமுறைகளை படிச்சு நான் ஒரு மாஸ்டர் பட்டதாரி. அதை தவிர்த்து இன்னமும் நான் நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கேன், நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கேன்.
தண்ணிக்கு வந்து விழிப்புணர்வுகள் ரீதியில் தண்ணியை பகவானை காக்கணும் அப்படின்னுக்காக இங்கே இப்போ மலேசியாலேயே நம்ம முழுமையாக இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னுக்கு வந்து ஆதரவுகள் கொடுத்ததில்ல. அந்த மாதிரி சில நல்ல விஷயங்கள் இருக்குன்னு அதை பற்றியும் நீங்கள் வந்து பேசுகிறதும் கிடையாது. ஆனால் நான் ஏன் இதை இங்கிலீஷ் மொழியில் பேசுகிறேன், இது என்ன நான் புதுசாக நான் பேசுகிறேன், அவங்க இதை செஞ்சாங்க நீங்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறத விட்டுட்டு செய்கிற எல்லா விஷயங்களும் நாங்கள் சொல்லி தான் செய்யணும் அப்படின்னு இல்லை. அவங்களுக்கு ஒரு தரன்கள் இருக்குது, அவங்கள வந்து ஒரு லெவலில் வந்து வச்சுருக்காங்க. செய்கிற விஷயங்கள் எந்த துறையில் ஆக்சுவலி வந்து நாங்களாம் யூனிக்கான வாட்டர் மேனேஜ்மெண்ட் செக்டர்ஸில் இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பேத்துக்கு தெரியாத பட்சத்தில் தான் நான் நிறையா விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், அதை பற்றி ப்ரீஃப் பண்ணுறேன். இன்னைக்கு நம்மளோட சிந்தனை தன்மைகள் இதை பற்றி நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு நியூஸ் கூட பார்க்குறாங்க? ரொம்ப குறைவு. நம்ம பார்க்குற விஷயங்கள் கூட இன்னைக்கு டெய்லி நம்ம பார்க்குற விஷயங்கள் கூட அது பலனாக இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளுக்கு நாலேஜபிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ரொம்ப குறைவு. ஸோ அதனால் யாரையும் தாழ்வாக பார்க்குறத விட்டுட்டு நம்ம எப்படிப்பட்ட சிந்தனை ரீதியில் இருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சா மாற்றங்கள் நிறையா வரும். இன்னும் நல்ல திறமை ரீதியில் நம்மளால வந்து நம்மளை மாற்றி கொண்டு வர முடியும் அப்படின்னு இது புரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இல்லாட்டி இந்த மாதிரி இழிவான ரீதியில் மெசேஜஸ் வந்து போட மாட்டாங்க. மாற்றிக்குங்க. மற்றவங்கள தப்பாக பேசுறதுனாலையும் மற்றவங்கள வந்து இழிவுபடுத்தி பேசுறதுனாலையும் நம்ம உயர்ந்தவங்க இல்லை. இன்னைக்கு ஒருத்தவங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு, அதனால அவங்க ஒரு இதில் இருக்காங்க. நாங்கள்லாம் எவ்வளையோ சேவைகள் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எனக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஏன்னா ஒரு விஷயங்கள் நாங்கள் செஞ்சது வந்து ரொம்ப குறைவான பேர் செய்கிற ஒரு விஷயங்கள். ஸோ அதனால் எல்லாத்தையும் மதிப்போங்க. மதித்து நம்ம தனிப்பட்ட திறமைக்கு வந்து ஆதரவு கொடுப்போம்.